1 of 30 of planning a healthy pregnancy. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எது ஐடியல் ஏஜ் டு பிகம் பிரெக்னென்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணுக்கும் மாறுபட்டு இருக்கும். பட் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 30 வயசுக்கு மேலே எக்கோட குவாலிட்டி வந்து கம்மியாகிக்கிட்டே போகும். அதே மாதிரி எக்கோட நம்பரும் கம்மியாகிக்கிட்டே போகும். இதனால வந்து நிறைய மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அபோர்ஷன் வகை ரிஸ்க்லாம் ஜாஸ்தி. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 35 வயசுக்கு மேலே ஆனால் சுகர், பிபி, மற்ற பிரச்சனைகளோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையா வரலாம். அதே மாதிரி தான் ஒரு பையனுக்கும் ஒரு ஸ்பெர்மோட குவாலிட்டி கம்மியாகிட்டே போகும் 35 வயசு மேலே. அதனால மறுபடியும் மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அபோர்ஷன் ரிஸ்க்லாம் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நம்ம வயசு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம பேஷன்ஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம பசங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும். அதே மாதிரி நம்ம சுற்றி உள்ள அம்மா, அப்பா, இன்லாஸ் இவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இவங்களும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் போது நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோம்னா, சப்போஸ் ஏதோ ரீசன்னால நம்ம வேலைக்கு போவோம், பார்த்துக்க முடியலன்னா கூட அவங்க பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு கம்பைன்டு ஃபேக்டர் வச்சு தான் நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் இது வச்சு நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ண முடியும்.